ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இந்த ஃபார்மல் சார்ஜ் பேஸில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபார்மல் சார்ஜை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த கேட்டகரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் C3 minus ion. ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் C3 மைனஸ் அயான்ஸ். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம தெரியும் ஃபார்மல் சார்ஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு C3 மைனஸ் அந்த அயான்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக 3 கார்பன், ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஈச் கார்பனுக்கு அதனுடைய வேலன்ஸ் வந்து 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 + 1. ஏன்னா நெகட்டிவ் சார்ஜுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ 12 + 1 நமக்கு C3 4 மைனஸ். சரிங்களா? C3 அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் இருக்கிற C3 4 மைனஸ், மைனஸ் கிடையாது 4 மைனஸ், C3 4 மைனஸ். ஸோ 4 நெகட்டிவ் சார்ஜுக்கு நம்ம +4 ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு டோட்டல் எலக்ட்ரான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய மாலிகுல் வந்து C3 4 ஆல்ரெடி பார்த்தோம். N3 மைனஸ் பார்த்தோம். அதே மாதிரி C3 4 மைனஸ் அயான். ஸோ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 16 எலக்ட்ரான். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? நமக்கு 16 எலக்ட்ரான். நமக்கு நீடட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது we can satisfy the octet. So each carbon atom they can satisfy the octet. So 8 electrons. ஸோ நமக்கு டோட்டல் 8 + 8 16 + 8 நமக்கு ஒரு 24 எலக்ட்ரான்ஸ் வந்து. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 24 எலக்ட்ரான். The difference between the electron, இது valence electron, இது needed electron. Each carbon atom they are satisfied the octet. So needed electron அப்படின்னு பார்க்கும்போது 24 electron. So difference between the electrons அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 16 electron அண்டு 24 electron. நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருது? ஒரு 8 electrons வந்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ 8 electrons டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எத்தனை எத்தனை பாண்ட் வந்து ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 2. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் டோட்டலாக எத்தனை பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குன்னா 4 பாண்ட் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த C3 4 மைனஸ் மாலிகுலில் டோட்டலாக 3 கார்பன், அதில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து 4 பாண்ட். ஸோ நமக்கு முதல்ல ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம். அதுக்கான லூயிஸுடைய டாட் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரா பண்ணலாம். டோட்டலாக இருக்கக்கூடிய கார்பன் C, அதாவது C3 3 கார்பன் 1 2 and 3. டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து நமக்கு 4 பாண்ட். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் 2 பாண்ட் அண்டு 2 பாண்ட். அனதர் பாசிபிலிட்டிஸ் கார்பன் கார்பன் கார்பன். ஒரு கேசஸில் 1 பாண்ட், அனதர் கேசஸில் 3 பாண்ட். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரில். அதாவது C3 4 மைனஸில் 2 பாசிபிள் ஸ்ட்ரக்சர், 2 பாசிபிள் நமக்கு ஸ்ட்ரக்சர் உண்டு. பட் எந்த ஸ்ட்ரக்சர் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சிமெட்ரிக்கலாக அன்சிமெட்ரிக்கலாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முதல்ல ஆக்டேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். திஸ் கார்பன் 2 எலக்ட்ரான்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ், ரிமைனிங் 6 எலக்ட்ரான் அண்ட் 8 எலக்ட்ரான்ஸ். திஸ் கார்பன் இஸ் ஆக்டேட் வந்து சாட்டிஸ்ஃபைட். அண்ட் திஸ் கார்பன் 2 4 6 அண்ட் 8 ஆல்ரெடி ஆக்டேட் வந்து சாட்டிஸ்ஃபைட். திஸ் கார்பன் 2 4 6 அண்ட் 8 திஸ் ஆல்சோ ஆக்டேட் வந்து சாட்டிஸ்ஃபை. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜை கண்டுபிடிக்கிறது we can identify the ஃபார்மல் சார்ஜ் we can the bond breaking method. ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது இந்த கார்பன் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், கார்பனுக்கு வேலன்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4. எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ், லாஸஸ் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேம் அப்படின்னா அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. ஸோ 1 2 3 4 5 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் -2. இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ? -2. ஸோ இந்த கார்பனுக்கு பாண்ட் பிரேக்கிங் மெத்தட் 1 2 3 4. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் 0. அண்டு நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6. ஸோ இதுக்கும் அதனுடைய எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபார்மல் சார்ஜ் வந்து -2. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்மல் சார்ஜ் திஸ் கார்பன் A அண்டு திஸ் கார்பன் B அண்டு திஸ் கார்பன் C -2 0 -2 இதனுடைய ஃபார்மல் சார்ஜ். நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் பாசிபிள் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது முதல்ல ஆக்டேட்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். 2 எலக்ட்ரான்ஸ் வந்து 2 எலக்ட்ரான். ஸோ ரிமைனிங் 4 6
and 8. So this carbon is octet satisfied. Next this carbon 2, 4, 2, 4, 6 and 8. This carbon also satisfied, and this carbon 2, 4, 6 remaining 2 electron. So octet is satisfied. So next we can identify the formal charge. So we can break the bond breaking method. So bond break பண்ணியாச்சு. இந்த கார்பனில் 1, 2, 3, 4, 5, 6, 7 கார்பனுக்கு வேலன்சி நமக்கு 4. ஸோ அதனுடைய ஃபார்மல் சார்ஜ். ஸோ கார்பன் ஏ, கார்பன் பி அண்டு கார்பன் சி. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் -3. 1, 2, 3, 4. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் 0. அண்ட் திஸ் கார்பன் 1, 2, 3, 4, 5. ஸோ ஃபார்மல் சார்ஜ் excess 1 electron. We can identify the -1. ஸோ ரெண்டு பாசிபிள் ஸ்ட்ரக்சரில் திஸ் இஸ் த சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் கால்டு த symmetrical charge distribution. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்மல் சார்ஜில் விச் ஒன் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படி. ஜென்ரலி நியூட்ரல் மாலிகூல் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த சார்ஜ்டு ஸ்பீசிஸ், அண்ட் போத் ஆர் சார்ஜ்டு ஸ்பீசிஸ் அப்படின்னா சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த அன்சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ திஸ் இஸ் த unsymmetrical charge distribution. Unsymmetrical charge distribution. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அன்சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் அன்சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். சரிங்களா, ஆல்ரெடி இதனுடைய ஸ்டெபிலிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஜென்ரலி மாலிகூலில் நியூட்ரல் மாலிகூல் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த சார்ஜ்டு ஸ்பீசிஸ் அல்லது சார்ஜ்டு மாலிகூல். செகண்ட் ஒன் சார்ஜ்டு ஸ்பீசிஸில், சரிங்களா, செகண்ட் ஒன் சார்ஜ்டு மாலிகூல்ஸ் அல்லது சார்ஜ்டு ஸ்பீசிஸில் எதனுடைய ஸ்டெபிலிட்டி அப்படின்னா சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர்ட் டு த அன்சிமெட்ரிக்கல் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா, இந்த பாயிண்ட்ஸில் தெரிஞ்சிருந்தால் இந்த கொடுத்துருக்கக்கூடிய மாலிகூலுக்கு நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொடுத்துருக்கிறதுல எதுக்கு மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னா திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் இந்த கார்பனுடைய ஃபார்மல் சார்ஜ் -2, திஸ் கார்பனுக்கு ஃபார்மல் சார்ஜ் 0 அண்ட் திஸ் கார்பனுக்கு ஃபார்மல் சார்ஜ் -2. ஸோ நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது இந்த C3 4- -2 0 -2 இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் நமக்கு ஃபார்மல் சார்ஜ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான இன்னும் ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸில் இருக்குது. அதை 1 by 1 நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மல் சார்ஜில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மல் சார்ஜுக்கான கீ பாயிண்ட். ஃபார்மல் சார்ஜில் நெக்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் அல்லது கீ நோட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம போரானுடைய ஃபார்மல் சார்ஜ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நமக்கு தெரியும் போரானுக்கு அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 3. ஸோ நார்மலாக போரானில் 3 வேலன்ஸி சாட்டிஸ்ஃபைட் ஆகிருந்தால் இந்த போரானுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. போரானுக்கு ஃபார்மல் சார்ஜ் 0. ஸோ 3 பாண்ட் அப்படிங்கிறது, ஸோ சேம் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான், சேம் நம்பர் ஆஃப் பாண்டு, ஸோ நமக்கு ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. சப்போஸ் போரானில் நமக்கு இன்னும் அனதர் ஸ்ட்ரக்சரில் இன்னொரு பாசிபிலிட்டிஸ், போரான் தி ஹேவ் த 4 பாண்ட். சரிங்களா, ஸோ திஸ் போரான் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் இஸ் -1. போரானில் ஒரு பாண்ட் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா we can identify the formal charge of boron. அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து -1. ஸோ இது ஒரு முக்கியமான கீ பாயிண்ட், இதை தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு நமக்கு போரானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கார்பன் ஃபேமிலி ஆல்ரெடி பார்த்தோம் கார்பனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நைட்ரஜன் அடிக்கடி நம்ம கொஷின்ஸில் கேட்கக்கூடியது, என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேட்டகரி. நைட்ரஜனில் நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்மல் சார்ஜில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நைட்ரஜனில் அம்மோனியா, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஹைட்ரஜன். ஸோ நமக்கு நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 3 பாண்ட், சரிங்களா, 3 பாண்ட் இருந்தால் ஸோ அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் 0. ஸோ நைட்ரஜன் இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஜென்ரலாக நைட்ரஜனுடைய கேட்டகரியில் ட்ரிபிள் பாண்ட் N இந்த மாதிரி இருக்கலாம். இதுக்கும் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் 0. அதே மாதிரி டபுள் பாண்ட் N இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட். தீஸ் ஆர் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் 0. அப்போ நைட்ரஜனில் நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் எப்போல்லாம் 0 அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக 3 பாண்ட் அப்படின்னா என்ன ப்ரெசென்ட் இருக்குன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரெசென்ட் இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் we can the 3 bonded 1 lone pair it is called the formal charge of 0. சரிங்களா. நெக்ஸ்ட்டு நைட்ரஜனில் நெக்ஸ்ட் கேட்டகரி NH4 நைட்ரஜனில் 4 பாண்ட் நைட்ரஜனில் 4 பாண்ட் ப்ரெசென்ட் இருந்தால் இந்த நைட்ரஜன் மேலே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ப்ளஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் இட் இஸ் +1. இந்த நைட்ரஜனுக்கு எப்போ அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் +1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனில் 4 பாண்ட் ப்ரெசென்ட் இருந்தால் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து +1. ஸோ நெக்ஸ்ட்டு நைட்ரஜனில் 2 பாண்ட் ப்ரெசென்ட் இருந்தால் ஆல்ரெடி 3 பாண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நைட்ரஜனில் 2 பாண்ட் இப்படி ப்ரெசென்ட் ஆயிருந்தா இப்போ 2 பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது லோன் பேர் அண்டு ஒரு சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் நீங்கள் இது எழுதும்போது நீங்கள் 2 பாண்ட் இப்படி எழுதலாம், 2 பாண்ட் இருக்கிற மாதிரி, இல்லைனா இப்படி எழுதலாம். 2 பாண்ட் இருந்தால் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், ரிமைனிங் இருக்கிறது லோன் பேர். அதே மாதிரி டபுள் பாண்டு நைட்ரஜன் பாண்ட் இப்படி எழுதலாம். ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் இந்த ரெண்டுத்தினுடைய ஃபார்மல் சார்ஜ் இட் இஸ் கால்டு -1. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நைட்ரஜனில் நார்மலாக 3 பாண்ட் ஃபார்மல் சார்ஜ் 0, நைட்ரஜனில் 4 பாண்ட் இட் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் பாசிட்டிவ், நைட்ரஜனில் 2 பாண்ட் ஸோ ஃபார்மல் சார்ஜ் வந்து -1, நைட்ரஜனில் 1 பாண்ட் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே லோன் பேர் அப்படின்னா அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 2 - அர்த்தம். ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் -2. இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் என்னது -2. அப்போ நைட்ரஜன்ஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் நமக்கு ஜென்ரலாக அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் 0 இருக்குது. எப்போ அப்படின்னா நைட்ரஜனில் 3 பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ரிமைனிங் இருக்கக்கூடிய லோன் பேர் அப்படின்னா அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. நைட்ரஜனில் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் +1 அப்படின்னா +1 அப்படின்னா நைட்ரஜன் அந்த நைட்ரஜன் மேலே என்ன சார்ஜ் எத்தனை பாண்ட் அப்படின்னா 4 பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் கேட்டகரி நைட்ரஜன் ஹேவ் a 2 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் இட் இஸ் கால்ட் த ஃபார்மல் சார்ஜ் -1 அண்ட் நைட்ரஜன் ஹேவ் a 1 பாண்ட் இட் இஸ் கால்ட் த ஃபார்மல் சார்ஜ் -2. அப்போ ரிமைனிங் இங்கே ஒரு 2 நெகட்டிவ் ரிமைனிங் லோன் பேர், அதே மாதிரி இங்கே ஒரு நெகட்டிவ் ரிமைனிங் எல்லாமே லோன் பேர். சரிங்களா. ஸோ இந்த ஃபார்மல் சார்ஜில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த நெகட்டிவில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் எத்தனை ஃபார்மல் சார்ஜ் வந்து பாசிபிள் அப்படின்னா நைட்ரஜனுக்கு 4 ஃபார்மல் சார்ஜ் வந்து பாசிபிள். ஒன்று 0, இன்னொன்று +1, இன்னொன்று -1 அண்டு +2. அதே சேம் தான் நமக்கு ஆக்சிஜனுக்கு எத்தனை பாண்ட் இருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருந்தால் ஒரு சில மாலிகுல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன். நெக்ஸ்ட் ஒன் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு சில கீ பாயிண்ட் ஆல்ரெடி தெரியும். ஜென்ரலாக ஆக்சிஜனில் 2 பாண்டு ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டர். ஸோ ஆக்சிஜனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடியது 2 பாண்ட். இதில் ரிமைனிங் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் 2 லோன் பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆக்சிஜனில் ஜென்ரலாக 2 பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தால் ரிமைனிங் இருக்கக்கூடியது 2 லோன் பேர். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 0. ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 0. ஸோ நார்மலாக இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஆக்சிஜனில் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த சிஸ்டத்துக்கும் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் ஆல்சோ 0. ஸோ நார்மலாக ஆக்சிஜனுக்கு எப்போ ஃபார்மல் சார்ஜ் 0 அப்படின்னா 2 bonded system remaining இருக்கக்கூடிய 2 lone pair system it is called the bond formal charge of oxygen is 0. next another important example ஆக்சிஜனில் 3 பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜனில் ஹைட்ரஜன் இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஆக்சிஜன் நமக்கு ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா H+, இந்த ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், another lone pair of electron. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சிஜனில் ஹைட்ரஜன் புதுசாக வந்த ஒரு ஹைட்ரஜன் ஆல்ரெடி ஒரு லோன் பேர், ரிமைனிங் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ் ஏன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஆக்சிஜன் மேலே எப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 3 பாண்ட். சரிங்களா. அப்போ ஆக்சிஜன் ஹேவிங் த 3 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து +1. சரிங்களா. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் +1. எப்போ ஆக்சிஜனுக்கு ஃபார்மல் சார்ஜ் +1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் இட் இஸ் கால்ட் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் +1. அதே மாதிரி ஆக்சிஜனில் நமக்கு தெரியும் 0 இருக்குது, அதே மாதிரி +1 இருக்குது, அதே மாதிரி -1 இருக்குது. -1 அப்படிங்கிறது எக்ஸஸ் சார்ஜ். சரிங்களா. ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் ஒரு எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாண்டிங் நேச்சர் தான் -1. ஸோ ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனுக்கு எப்போ -1 அப்படின்னா அனதர் கேசஸில் ஆக்சிஜன்
இப்படி இருக்கும் -1 அப்படின்னா இதில் ஒரு பாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது, ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே லோன் பேர். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4 அண்டு 6 ரிமைனிங் இருக்கிறது லோன் பேர். அப்போ 1 பாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது சரிங்களா, ஆக்சிஜனில் 1 பாண்ட் மட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் -1. ஸோ ஆக்சிஜனில் நமக்கு ஜென்ரலாக நமக்கு பார்த்தது ஒன்று 0, அனதர் ஃபார்மல் சார்ஜ் +1, அனதர் ஃபார்மல் சார்ஜ் -1. ஆக்சிஜனுக்கு எப்போ அதனுடைய பாண்ட் பார்க்கும்போது 2 பாண்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. அதே மாதிரி 3 பாண்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஃபார்மல் சார்ஜ் வந்து +1, 1 பாண்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து -1. ஸோ திஸ் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன். இந்த மாதிரி ஃபார்மல் சார்ஜ் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு சில காம்பவுண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HNO3. இப்போ HNO3 நம்ம எழுதும்போது இந்த நைட்ரஜன் மாலிகுலுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் VSEPR பேஸ் பண்ணி கூட எழுதலாம். நைட்ரஜன், அதே மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ரிமைனிங் இருக்கிறது டபுள் பாண்ட் O. திஸ் இஸ் த கோஆர்டினேட் பாண்ட் ஆக்சிஜன் சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்மல் சார்ஜ் ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆக்சிஜனுக்கு நமக்கு 2 பாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆக்சிஜன் மேலே A, இது A, another one is this is the B, another one is this oxygen is for example C and D இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ABC அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் கேட்குறாங்க. ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் A, B and C and D ஆல்சோ. இப்போ ABCD உடைய ஃபார்மல் சார்ஜ் கேட்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்சிஜனில் 2 பாண்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. ஸோ A உடைய ஃபார்மல் சார்ஜ் 0. A உடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து என்னது 0. இப்போ நைட்ரஜனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1, 2, 3 இந்த ஃபோர்த் பாண்டு என்ன பண்ணும் கோஆர்டினேட் பாண்ட். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 4 பாண்டு ப்ரெசென்ட்டாக இருந்தால் நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபார்மல் சார்ஜ் வந்து +1. ஃபார்மல் சார்ஜ் +1 அண்ட் ஆக்சிஜனுக்கு வந்து 1 பாண்ட். ஸோ 1 பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் ஆக்சிஜன் என்ன சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ C உடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து -1. திஸ் இஸ் த ஆக்சிஜன். D அண்டு 2 பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 0. ஸோ இப்படி இந்த மாதிரி அதனுடைய HNO3 அதே மாதிரி H2SO4 இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய மாலிகூல்ஸுக்கு நீங்கள் அந்த ஃபார்மல் சார்ஜ் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே எப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய மாலிகூலுக்கு நீங்கள் அதனுடைய ஸ்ட்ரக்சரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருந்தால் போதும். நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அதனுடைய ஃபார்மல் சார்ஜை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்னொரு NO3 இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மல் சார்ஜில் அனதர் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர், அதாவது ஃபார்மல் சார்ஜ், ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ். ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் some molecules, average formal charge of some molecule and average bond order of some molecule. Average formal charge and average bond order. Average bond order of some molecules. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஒரு மாலிகுலில் நம்ம அதனுடைய ஃபார்மல் சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது பாண்ட் ஆர்டர் ஆஃப் SO4 2-, PO4 3-, CO3 2-, அதே மாதிரி ClO4-, SO3 2-, NO2-, ClO2-, ClO3-, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. இந்த ஃபார்மல் சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு அதாவது ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அண்ட் ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் ஆஃப் சம் மாலிகூல்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்டிகுலர் சொன்னால் ஆக்சி ஆனியன்ஸ் சரிங்களா. ஆக்ஸோ ஆனியன்ஸ் காம்பவுண்டுக்கு அந்த ஆக்ஸோ காம்பவுண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக வந்து அதனுடைய ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜை கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் SO4 2-. முதல்ல SO4 2- சல்ஃபர் தெரியும், அதனுடைய வேலன்சி 6. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரை முதல்ல ட்ராப் பண்ணலாம். S டபுள் பாண்ட் O அண்டு டபுள் பாண்ட் O, ரிமைனிங் ஆக்சிஜன் O அண்டு O. 2- அப்படிங்கிறது 2 சார்ஜ். ஆல்ரெடி தெரியும் ஆக்சிஜனில் 2 பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து 0, 1 பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து -1. ஸோ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ். ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அந்த ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஃபார்முலா, அதாவது சார்ஜ்
சரிங்களா. அதாவது ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன், இங்கே வந்து ஆக்சிஜன். ஸோ ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கிறது முதல்ல சார்ஜ் டிவைடட் பை நெக்ஸ்ட் பாயிண்ட் டோட்டல் ஆக்சிஜன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன், total number of oxygen. This is the average formal charge of oxygen. அந்த average formal charge கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலா. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்கூடிய மாலிகுலுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் முதல்ல சார்ஜ் எவ்வளோ சார்ஜ் அப்படின்னா -2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 4. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து -2/4. இல்லைன்னா எப்படி எழுதலாம், நமக்கு 1 கூட எழுதலாம், -1/2. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து -1/2. அடுத்தது இந்த மாலிகுலுக்கு ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா 1 + number of pi bond divided by number of sigma bond. It is called the average bond order of this oxy ions. க்கு ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான another important formula 1 + number of pi bond divided by number of sigma bond. ஸோ இது கண்டுபிடிக்கும் போது the average bond order equal to 1 + number of pi bond. ஆல்ரெடி தெரியும், 2 பாண்ட் ப்ரெசன்ட் இருக்குன்னா ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட், அதே மாதிரி ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பாண்ட், இங்கே 2 சிக்மா பாண்ட். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பை பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 2. ஸோ 2 டிவைடட் பை சிக்மா பாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 and 4. ஸோ 4. ஸோ நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது 4 + 2 6 டிவைடட் பை 4. ஸோ கிடைக்கூடியது 6 டிவைடட் பை 4. ஸோ இதனுடைய பாண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 3 டிவைடட் பை 2. ஸோ இது இன்னும் ஷார்ட்டாக கூட நீங்கள் எழுதலாம், சரிங்களா, நம்மளுக்கு அது திரும்ப எழுதலாம். ஸோ இதனுடைய பாண்ட் ஆர்டர் 3/2. ஸோ திஸ் இஸ் த ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் ஆஃப் திஸ் மாலிகுல், சரிங்களா. அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள் PO4 3- எப்பயும் போல் இதே மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அதனுடைய ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணலாம். பாஸ்பரஸ் அதனுடைய வேலன்சி வந்து 5. ஸோ ஆக்சிஜனில் 3 - 1 and 2 and 3. ஸோ இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் PO4 3-. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அண்டு ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர், சரிங்களா. ஸோ ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும், சார்ஜ். ஸோ சார்ஜ் வந்து -3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து -4. ஸோ -3/4 இதனுடைய ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ். அடுத்து ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் 1 + number of pi bond ஒரு pi bond divided by number of sigma bond 1 2 3 and 4. ஸோ 4 sigma bond. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் 5/4 அதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர், சரிங்களா. இந்த மாதிரி இந்த ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் அண்ட் ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் ரொம்ப முக்கியமானது இந்த நீட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஷின்ஸில். இன்னும் ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, இது 1 by 1 நம்ம பார்க்கலாம்.